அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று வாரத்தோட முதல் நாள் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி. இன்ற நாள் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லபடியா அமையத்துக்கு வாழ்த்துக்கள். ஆ நாள பொறுத்தளவுக்கு அஷ்டமி திதியும், நவமி திதியும் இருக்கு. அதே மாதிரி ஆ நாள சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமா இல்லை. இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும், திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். ஆ மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில, அதாவது மிதுன ராசியில சந்திரன் இருக்கு. கொஞ்சம் கவனமா நாள கொண்டு போறது நல்லது. ஏன்னா, சில கிரகநிலைகளோட பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆ இதுல என்ன ராசிக்கு நன்மை, தீமை அப்படின்னு முன்னாடியே உங்களுக்கு போட்டிருக்கேன். அத பார்த்துட்டு உங்களோட ராசிய பார்த்து கொண்டு போறது நல்லது. அதுக்கு முன்னாடி இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் போடுங்க. ஏன்னா லைவ் வந்தேன். ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன். யாரும் வரல. அதனால ஜஸ்ட் ஷட் டவுன். ஆ உங்களோட லைவ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரணும்னா, நீங்க தொடர்ச்சியா என்ன சேனல் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது நல்லது. லைக் பண்ணிட்டு ஹைப் பண்றது நல்லதா இருக்கும். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா, 15/9/2025 விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை. தேய்பிறை அஷ்டமி திதி காலையில 3 மணிக்கே முடிஞ்சிடுது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நவமி திதி நாள் முழுக்க இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, மிருகசீரிஷம் நட்சத்திரம் காலையில 7:34க்கே முடிஞ்சிடுது. அதுக்கு பிறகு திருவாதிரை நட்சத்திரமா இருக்கு. யோகம் பார்த்தீங்கன்னா, சித்த யோகமும், மரண யோகமும் இருக்கு. சுப காரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளா இல்லை. சூரிய உதயம் காலையில 5:58க்கும், சூரியன் மறைவு மாலை 6:10க்கும் இருக்கு. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பகல் 1:45லிருந்து 2:45 வரை, மாலை 7:30லிருந்து 8:30 வரை. ராகு காலம் எடுத்துக்கிட்டோம்னா, காலையில 7:29லிருந்து 9:01 வரைக்கும் இருக்கு. யமகண்டம் காலையில 10:32லிருந்து 12:04 வரைக்கும் இருக்கு. குளிகை பார்த்தீங்கன்னா, பகல் 1:35லிருந்து 3:07 வரைக்கும் இருக்கு. இப்ப திருவாதிரை நட்சத்திரத்தில பார்த்தீங்கன்னா, சுப காரியங்கள் செய்றதுக்கு ஏற்ற ஒரு நாளா கிடையாது. காது குத்த, சிவ வழிபாடு செய்றதுக்கு, ஆயுதம் பையில ஆயுதம் பயன்படுத்த, தொட்டியில குழந்தை போடுறது, சூளைக்கு நெருப்பிட இந்த மாரி செய்யலாம். நவமி திதியும் பொறுத்தளவுக்கு பகைவனை சிறைப்பிடித்தல், சண்டை போடுறது, நண்பர்களோட சண்டை போட்டு பிரியறது, இந்த மாரி விஷயங்கள செய்யறதுக்கு நல்லதா இருக்கும். இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசிக்கு விரயம், ரிஷப ராசிக்கு இடைஞ்சல், மிதுன ராசிக்கு அன்பு, கடக ராசிக்கு தனம், சிம்ம ராசிக்கு சோர்வு, கன்னி ராசிக்கு சாந்தம், துலாம் ராசிக்கு உறுதி, விருச்சிக ராசிக்கு அனுகூலம், தனுசு ராசிக்கு வீரம், மகர ராசிக்கு வெகுமதி, கும்ப ராசிக்கு இழப்பு, மீன ராசிக்கு சந்தோஷமா இருக்கு. நாளை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தவற விடாம பயன்படுத்திக்கிறது நல்லது. கிடைக்கிற வாய்ப்புகளை இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றியா இருக்கும். இப்ப ராசி பலன் எடுத்துக்கிட்டா, மேஷ ராசிக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியும், உற்சாகமும் நிறைஞ்ச நாளா இருக்கு. செய்ற செயல்கள், காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமான பலன்களையும், திருப்தியான மனநிலையும் கொடுக்குற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை இருக்கும். பணவரவு, எதிர்பாராத பணவரவு குடும்பத்துக்குள்ள சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. உறவினர்கள் வருகையால மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். குடும்பத்தாரோட ஆதரவு உங்களுக்கு நல்லா இருக்கிறது ஆறுதலா இருக்கும். தொணக்கூட மகிழ்ச்சியான நேரம் செலவு செய்ய வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்திலயும், வேலைகள்லயும் நல்ல ஒரு வளர்ச்சி தெரியக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்ககிட்ட இன்னைக்கு நல்ல ஒரு தெளிவான உணர்வுகள் நல்லா இருக்கு. சந்தோஷமும் நல்லாவே இருக்கும். ஆ எல்லா விஷயத்தையும் உங்களோட முயற்சிகள் மூலியமா வெற்றி பெறதுக்கு உங்ககிட்ட தன்னம்பிக்கையும், உறுதியும் நிறையவே இருக்கு. நாள் முழுக்க உற்சாகமாவும், மகிழ்ச்சியாவும் தான் இருக்கும். எந்த குறைபாடும் இல்லை. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை என்னதான் வேலை இருந்தாலும் உங்களோட செயல்பாடு, செயல்திறன், திறமைய பயன்படுத்தி வேலைகள நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி இருக்கு. வேலை விஷயமா பயணங்கள் இருக்கும். பயணங்களால நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு. கூட வேலை செய்றவங்களோட ஆதரவு ரொம்பவே திருப்தியா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணைக்கு விட இன்னைக்கு காதலாவும், ரொமான்டிக்காவும் பழகுற மாதிரி இருக்கும். ஒண்ணா வெளியில போறதுக்கு வாய்ப்புகள், மனசு விட்டு பேசக்கூடிய நாளா தான் இருக்கு. முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். எதிர்கால நலன் கருதி திட்டங்கள தீட்டுறதுக்கும் ஏற்ற ஒரு நாளா இருக்கு. இனிமையான தருணங்கள அனுபவிக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு. எதிர்பாராத தனவரவு அதிக அளவுல சேமிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கும், பணத்த அதிக அளவுல சேமிக்கிறதுக்கும் இன்னைக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. சரியா பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சின்னதா கால் மட்டும் வலி இருக்கலாம். ஓய்வெடுத்து ரிலாக்ஸா இருந்தீங்கன்னா, நாள் முழுக்க உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்கும். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 4, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சிகப்பா இருக்கு. நாள ஜாலியா எல்லாத்தையும் மறந்துட்டு, மகிழ்ச்சியாவும், உற்சாகமாவும் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நாள் இனிமையாவே போகும்.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு மந்தமான மனநிலை இருக்கு. குழப்பமான சூழ்நிலைகள் இருக்கு. பலன்கள பொறுத்த அளவுக்கு கலவையா தான் இருக்கும். எல்லாத்தையும் பெருசா எதிர்பார்த்து ஏமாறாம, நாள புத்திசாலித்தனமா, சகஜமா எடுத்துட்டு போறது நல்லது. வளர்ச்சிலாம் பெருசா இருக்காது. பொறுமையும், உறுதியும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே அவசியமா இருக்கு. அது குடும்பத்துக்குள்ள ஆகட்டும், தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் எதுவும் எழாம பார்த்துக்கிறது நல்லது. வேலையில பொறுத்தளவுக்கும் சரி, தொழில பொறுத்தளவுக்கும் ரொம்பவே கவனம். தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் பெருசாக்காம, வாக்குவாதங்கள் பண்ணாம பார்த்துக்கிறது நல்லதா இருக்கும். நாள சந்தோஷமா கொண்டு போறதுக்கு திட்டமிட்டு நாள செய்ய வேண்டிய காரியங்கள செஞ்சீங்கன்னா நல்லதா இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் அந்த அளவுக்கு இருக்காது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, வேலை உற்சாகமான நாளா கிடையாது. அதிகமான வேலை இருக்கு. வேலையில சூழ்நிலைகள் உங்களுக்கு ரொம்பவே எதிரா இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையும் புத்திசாலித்தனமா கையாள வேண்டியது அவசியம். அவசரப்பட்டோ, பதட்டப்பட்டோ காரியத்த கெடுக்காம பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கும். சில விஷயங்கள விட்டு குடுத்து போறதும் நல்லது. வேலையில அனுசரிச்சு தட்டி குடுத்து வேலை வாங்குறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அத தொணக்கிட்ட கோவமாவும், எரிச்சலாவும் காட்டுற மாதிரி இருக்கும். அ தொணைய தொணைக்கிட்ட மேன்மையா அணுக வேண்டியது அவசியம். நட்போடவும் ஃப்ரெண்ட் நல்ல ஒரு அனுசரணையான போக்கும் தொணக்கூட அவசியமா தேவை. வாக்குவாதம் பண்ணாம இருக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா இருக்கு. ஆனா செலவுகள் அதிகமா இருக்கு. அஜாக்கிரதை காரணமா பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கொ முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்துக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கு. கவனமா பணத்த கையாள்றது நல்லது. உங்களோட ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமா தலைவலி, உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சாப்பாட்டு விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்கிறது நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 7, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை நிறமா இருக்கு. ரிஷப ராசிக்கு பொறுமையும், நிதானமும் அவசியம் தேவைப்பட வேண்டிய நாளா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. உங்களுக்கு தெளிவுகள், சிந்தனைகள் நல்லாவே இருக்கு. இருந்தாலும், உங்க முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கலன்ற ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்யும். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முயற்சியில செஞ்சு முடிச்சோம் அப்டின்லாம் நெனைக்க வேண்டாம். ஆ சில கடின முயற்சியும், கடின உழைப்பும் இன்னைக்கு தேவ. எந்த ஒரு வேலை, காரியங்கள் எதுவா இருந்தாலும் விட்டு குடுத்துட்டு போயிடாதீங்க. சில சௌகரியங்கள விட்டு குடுத்தாவது நாள்ல நீங்க நெனைச்ச காரியங்கள செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் சின்ன சின்னதா உரசல்கள் இருக்கலாம். உறவினர்கள் வருகையால தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதெல்லாம் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு, உங்களுக்கு சாதகமா, உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள மட்டும் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட பொறுப்புகள வெற்றிகரமா செய்ய வேண்டியது அவசியம். அதுக்கு முறையா நடைமுறைப்படுத்தி, திட்டமிட்டு உங்களோட வேலைகள செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. குழப்பத்தினால சின்ன சின்ன பிரச்சனைகள் எழலாம். அத கவனமா திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, பாதிப்பு இல்லாம கொண்டு போனீங்கன்னா நல்லதா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உறவு முறைக்குள்ள இன்னைக்கு சாதகமான நாள் கிடையாது. குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனை. அந்த பிரச்சனைகள தொணக்கிட்டியும் காட்டுற மாதிரி இருக்கு. தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு தனிமையா இருந்துட்டு போயிடுறது இன்னைக்கு நல்லது. யார் கூடயும் வாக்குவாதமோ, விவாதமோ எழுந்தா ஒதுங்கி போயிடுறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பயனுள்ள செலவுகள செஞ்சுட்டு, தேவையில்லாத செலவுகள முற்றிலுமா தவிர்க்க வேண்டியது அவசியம். அவசர தேவைக்கு இன்னைக்கு பணம் தேவைப்படுற மாதிரி இருக்கும். கவனமா பணத்த கையாள வேண்டியது அவசியம். விரயம் பண்ணிட்டு, அப்புறம் தேவைக்கு இல்லாம கஷ்டப்பட வேண்டாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சுமாரான ஆரோக்கியம் தான். சாப்பாட்டு விஷயத்துல கவனம். செரிமான கோளாறு இருக்கு. நேத்து சாப்பிட்ட பிரச்சனைகள் இன்னமும் இருக்கிற மாதிரி இருக்கு. கவனம். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 1, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறமா இருக்கு. நாள நிதானமா, பொறுமையா கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் அதிகம் இருக்காது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. இன்னைக்கு எல்லா விஷயத்திலயும் அதிக முயற்சிகள், ஒரு பய உணர்வு உங்ககிட்ட இன்னைக்கு இருக்கு. எது செஞ்சாலும் உடனே முடியாதான்ற எண்ணம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட இன்னைக்கு தன்னம்பிக்கையும், உறுதியும் அவசியமா தேவைப்படுது. எந்த விஷயத்துக்கு முதலிடம் குடுத்து செய்ய வேணும், அத உணர்ந்து அதுக்கேத்தா போல நடந்துக்கிறது நல்லது. எல்லாத்தையும் ஒண்ணா செஞ்சு முடிச்சிடலாம்லாம் குழப்பிக்க வேண்டாம். அது குட்டையில தண்ணி கலக்குன மாதிரி ஆயிடும். அதனால ஒவ்வொரு விஷயமா, ஒவ்வொரு வேலையா, ஒவ்வொரு காரியமா திட்டமிட்டு செஞ்சு முடிக்கிறது நல்லது. குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் பண பற்றாக்குறையால பிரச்சனைகள் எழலாம். உறவினர்கள் வருகையால வீண் செலவுகள் ஏற்படலாம். கவனமா பார்த்துக்கிறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த விஷயத்தையும் லேசா எடுத்துக்கங்க. கூலா பிளான் பண்ணுங்க. திட்டமிட்டு வேலைகள பிரையாரிடைஸ் பண்ணி ஒவ்வொரு வேலையா முடிச்சு நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி பாருங்க. இல்லன்னா வேலை நிலுவையில நிக்கிற மாதிரி இருக்கு. அது இன்னமும் பிரச்சனை ஆகறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, பேச்சுல ரொம்பவே கவனம். நீங்க பேசுற விதமும், அவங்க புரிஞ்சுக்கிற விதமும் தவறா இருக்கு. நல்லிணக்கம் குறையிற மாதிரி இருக்கு. குடும்பத்திலயும் சரி, குடும்பத்துக்காக இன்னைக்கு நேரத்த ஒதுக்கி, அவங்களுக்கு புரியிற மாதிரி சில விஷயங்கள எடுத்து சொல்ல வேண்டியது அவசியம். நீங்க நெனைக்கிறதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறதெல்லாம் முடியாது. தொணக்கிட்ட விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, நிதி வரவு சிறப்பா இல்ல. பண பரிவர்த்தனை போது கவனமா இருக்க வேண்டியது அவசியம். அவசர தேவைகளும் இருக்கு. பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. ஆ விரயம் பண்ணிட்டு அவசர தேவைக்கு இல்லாம கடன் வாங்காதீங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சுமாரான ஆரோக்கியம் இருக்கும். ஆனா தோள்கள்ல காயங்களோ, இல்லன்னா வலியோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பார்த்து நடந்துக்குங்க. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 5, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறமா இருக்கு. நாள நிதானமா கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்ல. பதட்டத்த தவிர்க்க வேண்டியது ரொம்பவே அவசியம். பதட்டத்துல நெறைய பிரச்சனைகள் ஏற்படலாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. உங்களுக்கு நாள எப்படி சொல்றதுன்னு தெரியாது. சந்தோஷமும், உற்சாகமும் நல்லாவே இருக்கு. ஆற்றல் நிறைஞ்ச நாளா இருக்கும். பயணங்களும் நெறையவே இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ எல்லா விஷயத்திலயும் ஈஸியா வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. திருப்தியான ஒரு மனநிலையோட நாள கொண்டு போகலாம். பிரச்சனைகள் இல்லாத நாளா தான் இருக்கு. கவலையே இல்லை. செய்ற செயல்கள், காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உறவினர்கள் வருகையால குடும்பத்தில நல்ல ஒரு சந்தோஷமும், மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு. ஆ எல்லா விஷயத்திலயும் திருப்தியோட நாள கொண்டு போவீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத நாளா தான் இருக்கு. எத பத்தியும் கவலைப்பட வேண்டாம். சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. வளர்ச்சிக்குரிய நாளா தான் இன்னைக்கு சிம்ம ராசிக்கு இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். ப வேலைகள் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும், உங்களோட திறமையெல்லாம் பயன்படுத்தி நல்ல ஒரு வருமானத்துக்கும், எதிர்கால வளர்ச்சிக்கும் உகந்த நாளா இந்த நாள பயன்படுத்திக்க முடியும். உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டும், அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய நாளா தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உறவுல நல்ல ஒரு அமைதியும், நல்லிணக்கமும் நல்லாவே இருக்கு. நல்ல ஒரு மகிழ்ச்சியா, இனிமையான வார்த்தைகள பேசி தொணைய கவர்றா மாதிரி இருக்கும். அதனால 2 பேருக்குள்ளயும் சந்தோஷமும், மகிழ்ச்சியும் நிலவும். புரிதல் அதிகமாகறதுக்கும், நல்லிணக்கம் அதிகமாகறதுக்கும் ஏற்ற ஒரு நாளா இருக்கு. சில முக்கியமான விஷயங்கள பேசி முடிவெடுக்கவும் உகந்த நாளா தான் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு சிறப்பான வரவு இருக்கும். சேமிப்பு அதிகமாகற மாதிரி இருக்கு. செலவுகள் கொஞ்சம் கட்டுக்குள்ள வச்சீங்கன்னா, அதிக அளவுல சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிரச்சனைகள் எதுவும் இல்ல. பணம் சம்பந்தமான முடிவுகள் நல்லாவே இருக்கும். எதிர்பாராத பணவரவும் இருக்கத்தான் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தலைவலி இல்லன்னா பல்வலி ஏற்பட மாதிரி இருக்கும். அத ரிலாக்ஸ் பண்ணுங்க. இல்லன்னா தேவைப்பட்டா சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லை. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 9, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு நிறமா இருக்கு. சிம்ம ராசிக்கு ஏற்றமிக்க ஒரு நாளா இருக்கு. சிறப்பான நாளா இருக்கு. கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன தடைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. செய்ற செயல்கள், காரியங்கள்ல முன்னுரிமை அது எது முக்கியம்னு யோசிச்சு அதப்படி செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு பலன் தர மாதிரி இருக்கும். ஆ சில சலசலப்பும் இருக்கிற மாரி தான் இருக்கு. அதெல்லாம் சமாளிக்க வேண்டியது அவசியம். குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துருங்க. ஏன்னா, இன்னைக்கு உங்களோட எதிர்பார்ப்பு அந்த அளவுக்கு சீக்கிரமா கைகூட வாய்ப்பில்ல. சில மன வருத்தங்களும் இருக்கத்தான் செய்யும். எத பத்தியும் யோசிக்காம, உங்களோட வளர்ச்சிக்கு உண்டான முயற்சிகள மட்டுமே நீங்க கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது அவசியம். உறவுகள் வருகையால பிரச்சனைகள் இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் உண்டு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு செய்ற வேலைகள்ல நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருக்கும். வெற்றி அடையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, எல்லா விஷயத்திலயும் பொறுமையா, புத்திசாலித்தனமா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. கூட வேலை செய்றவங்க கூட கொஞ்சம் கவனமா இருங்க. அவங்களே உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். உங்களோட புத்திசாலித்தனமும், உங்களோட திட்டமிட்ட செயல்பாடும் இருந்ததுன்னா, யாரும் உங்கள அடிச்சுக்க முடியாது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில மகிழ்ச்சியான நேரம் இருக்கு. குடும்பத்தோட நல்ல ஒரு உறவும் இருக்கு. இனிமையான தருணங்கள் இருக்கு. தொணக்கூட மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளா இருக்கும். ஆ சின்னதா பிரச்சனைகள் வந்தாலும், அத சுமூகமா முடிக்கிறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு. ஆனா செலவுகளும் இருக்கு. பயனுள்ள செலவுகளுங்கிறதுனால கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இருந்தாலும் பணத்த தக்க வச்சுக்க திட்டமிட்டு செலவு செய்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு மிதமா தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் பெருசா இல்ல. ஓய்வு எடுக்கிறதும், கேஷுவலா இருக்கிறதும் நாளுக்கு போதுமானது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 6, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீல நிறமா இருக்கு. நாள நிதானமா, பொறுமையா, மகிழ்ச்சியா கொண்டு போங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நாள் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். கவலையே இல்லை.
இப்ப அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க. பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. நிதானமா சூழ்நிலைகள கையாளுங்க. பசங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆ முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எதுவா இருந்தாலும் தள்ளி போடுங்க. அது சுபகாரிய பேச்சா இருந்தாலும் சரி, உறவுகளுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வராம பார்த்துக்கிறது நல்லது. ஆ பசங்களால பசங்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் இருக்கலாம். பெற்றோரோட ஆதரவோ, அவங்களோட ஆதரவு வந்து உங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் நிறைவா இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்களோட சொல்படி நீங்க கேட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா, நாள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். கூட பிறந்த உங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள சந்திக்கலாம். தொணக்கூடியும் சரியான ஆ புரிதல் இல்லாத போக வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் வாய்ப்பில்ல. பொறுப்புகள் அதிகமா இருக்கு. செய்யக்கூடிய காரியங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் சிறப்பா இல்ல. ஏற்ற இறக்கங்கள் இருக்கு. வேலைகள்ல தவறுகள் இருக்கும். ஆ அதனால வேலைகளுக்கே பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கவனமா வேலைகள திட்டமிட்டு செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உறவுல பிணைப்பு ரொம்பவே கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. குடும்பத்தில இருக்கிற பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு உங்களோட உணர்ச்சி வசப்படுறதுனால இன்னும் பெருசாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் அமைதியா சூழ்நிலைக்கு ஏற்ப கையாள்றது நல்லது. அ முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அவங்கள புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. தொணக்கிட்ட சில விஷயங்கள வெளிப்படையா பேசுறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிலைமை பார்த்தீங்கன்னா, வரவும் செலவும் 2ம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ப ப செலவு செய்யும்போது கொஞ்சம் கவனம், பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதோ, குடுக்கும்போதோ ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பற்கள்ல வலி, தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சாப்பாட்டு விஷயத்துல ரொம்பவே கவனம். வலியில துடிக்கிற மாதிரி இருக்கு. பார்த்து நடந்துக்கிறது நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 2, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பிங்க் நிறமா இருக்கு. துலாம் ராசிக்கு கவனமா இருக்க வேண்டிய நாள். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துக்கும் அது வார்த்தையா இருக்கட்டும், செய்ற செயல்களா இருக்கட்டும், நிதானமா இருங்க. யோசிச்சு செய்றதும், யோசிச்சு பேசுறதும் நல்லது. ஆ உங்களுக்கு இன்னைக்கு வந்து மனசுல கொஞ்சம் இனம் புரியாத வருத்தமும், கவலையும் இருக்கத்தான் செய்யும். நீங்க தடையா யோசிக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்கள செல்ஃபா மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு, உற்சாகமா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போறது நல்லது. எந்த ஒரு பெருசான விஷயங்கள எதிர்பார்க்காம, நாள கேஷுவலா கொண்டு போனீங்கன்னா நல்லதா இருக்கும். செய்ற செயல்கள், காரியங்கள்ல கவனமா இருக்கிறது நல்லது. நேற்றைக்கு உண்டான பலன் இன்னைக்கு சாதகமா இருந்தாலும், அத பத்திரமா கையாள வேண்டியது அவசியம். தொழில பொறுத்தளவுக்கு வேலையில இறுக்கங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட தைரியமும், உறுதியும் வேண்டும். அதே மாதிரி செய்ற வேலைகள்ல கொஞ்சம் கவனமா, நிதானமா செய்ய வேண்டியது அவசியம். அப்பதான் வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கு. அவசரப்படாம, பதட்டப்படாம நாள்ல வேலைகள திட்டமிட்டு செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, குடும்ப விஷயத்துக்காக சூடான வாக்குவாதங்கள், விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அமைதியான அணுகுமுறை தேவை. தொணக்கிட்ட விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லது. எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காம, கேஷுவலா நாள கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பண வரவுக்கு சிறப்பான நாளா இல்ல. வரவு இருக்கும். ஆனா செலவுகள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட கடின உழைப்புக்கு வரவேண்டிய பணம் வேணா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. காரமான உணவு வகைகள சாப்பிடுறத தவிர்க்கிறது நல்லது. அதிக நீர் பருகுனீங்கன்னா நல்லதா இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 8, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா கருப்பு நிறமா இருக்கு. நாள கொஞ்சம் புத்திசாலித்தனமா, சுமூகமா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க. எந்த விஷயத்திலயும் பதட்டப்படாம நாள கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுஷ் ராசி. உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமான நாளா தான் இருக்கு. என்னதான் பிரச்சனை வந்தாலும், தடை, தாமதங்கள் எதுவா இருந்தாலும், உங்க கிட்ட இருக்கிற உறுதியும், தன்னம்பிக்கையும் எல்லா விஷயத்தையும் தாண்டி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலயும் சரி, எத பத்தியும் கவலைப்படாதீங்க. செய்ற காரியங்கள்ல உறுதியோட செய்யுங்க. நல்ல பலன் உண்டு. குடும்பத்தில உறவினர்கள் வருகையால கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். தொணக்கூடியும் நல்ல ஒரு இனிமையான தருணங்களையோ, இனிமையான நேரத்தையோ அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. எல்லாமே மகிழ்ச்சியா இருக்கிறனால எத பத்தியும் கவலைப்பட வேண்டிய நாளே இல்லை. தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல அதிகமா இருக்கு. இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கிற தெளிவான சிந்தனைகளும், புதிய யுக்திகளையும் பயன்படுத்தி நாள்ல உங்களோட வேலைகள திறமையா செஞ்சு முடிப்பீங்க.
நல்ல ஒரு அங்கீகாரமும், பாராட்டும் கிடைக்கக்கூடிய நாளா தான் இருக்கு. எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த நாளா இருக்கு. எந்த ஒரு வேலையிலயும் உங்களோட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில மகிழ்ச்சியா, பதட்டம் இல்லாம கேஷுவலா நாள கொண்டு போகலாம். தொணக்கூட இனிமையான தருணங்கள் நெறைய இருக்கு. வெளியில போக வாய்ப்பு இருக்கு. மனசு விட்டு பேச வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சந்தோஷமும், மகிழ்ச்சியும் நல்லா இருக்கு. நாள சரியா பயன்படுத்திக்கங்க. எதிர்காலத்துக்கான திட்டங்கள் தீட்டுறதோ, இல்ல ச சில சுபகாரிய முயற்சிகளுக்கு முடிவெடுக்கிறதோ நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை வரவு நல்லா தான் இருக்கு. ஆ அதே மாதிரி செலவுகளும் குடும்பத்துக்கான செலவுகள் தான் இருக்கு. உங்களோட பொறுப்புகள நிறைவேத்த வேண்டிய செலவுகள். அதனால கொஞ்சம் எத பத்தியும் கவலைப்படாம செலவுகள மட்டும் கண்காணிச்சு, செலவுகள செஞ்சீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சுமாரான ஆரோக்கியம் இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. குடும்பத்தாரோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு இருக்கு. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 3, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வயலட் நிறமா இருக்கு. நாள மகிழ்ச்சியாவே, உற்சாகமாவே கொண்டு போகலாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு நாள் முழுக்க உங்ககிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பு, உறுதி, அர்ப்பணிப்பு எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தேடி தர மாரி தான் இருக்கு. எல்லா விஷயத்தையும் நல்ல சிறப்பா திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு நாளா இருக்கு. செய்ற செயல்கள், காரியங்கள்ல ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்ங்க. நல்ல ஒரு பின்விளைவுகள் நல்லாவே இருக்கும். நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. உறவினர்கள் வருகையால சந்தோஷங்கள் இருக்கு. ஆ கூட பிறந்தவங்களோட ஆதரவு உங்களுக்கு ரொம்பவே திருப்தியா இருக்கும். கொண்டாட்டத்துக்கும், சினிமா போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஜாலியா என்ஜாய் பண்றது நல்லது. வேலையில பொறுத்தளவுக்கு, வேலைகள்ல எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. என்னதான் வேலை அதிகமா இருந்தாலும், உங்களோட முயற்சி மூலியமா அத உங்களுக்கு சாதகமான பலன்கள் தரா மாதிரி செஞ்சு முடிப்பீங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு வளர்ச்சிக்கு உதவியா இருக்கும். கூட பொறந்தவங்களோட ஆதரவு இருக்கு. அதே சரியா பயன்படுத்தீங்கன்னா, மேலும் உங்களோட வளர்ச்சிக்கு உகந்த நாளா தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில எந்த ஒரு சச்சரவும் கிடையாது. எல்லா விஷயமும் நீங்க சொல்றதுக்கு ஏத்தா மாதிரி நடக்கும். அதனால உங்களுக்கு ரொம்பவே மனசுக்கு நிறைவா இருக்கும். எல்லா விஷயத்தையும் பக்குவமான முறையில கையாள்வீங்க. தொணக்கிட்ட இனிமையான தருணங்களையும், சந்தோஷமான விஷயங்களையும் பகிர்ந்துக்கிறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு. ஒண்ணா வெளியில போறதுக்கும், நல்ல ஒரு மகிழ்ச்சியான நேரத்த ஸ்பெண்ட் பண்ணவும் வாய்ப்புகள் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லா தான் இருக்கும். பண விஷயத்துல எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள எடுக்கலாம். அதிக அளவுல சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. சரியா பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களோட உங்களோட ஆரோக்கியத்துல எந்த குறைபாடும் இல்ல. மத்தபடி சின்னதா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க, குறிப்பா சொல்லணும்னா துணைக்காக கொஞ்சம் செலவு செய்ற மாதிரி இருக்கும். அது அத்தியாவசியமான ட்ரீட்மெண்ட்டா தான் இருக்கு. பெரிய அளவுல பாதிப்புகள் இருக்காது. கவலை இல்லை. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 7, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறமா இருக்கு. மகர ராசிக்கு உற்சாகமான நாளா தான் இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு உங்களுக்கு சுமாரான பலன்கள் தான் கிடைக்கிற மாதிரி இருக்கு. பொறுப்புகள் அதிகமா இருக்கு. வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் மனச உறுத்துற மாதிரி இருக்கும். ஆ செய்ய வேண்டிய காரியங்களும் அதிகமா தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் திட்டமிட்டு ஒண்ணு ஒண்ணா செஞ்சு முடிங்க. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில பார்த்துக்கலான்னுலாம் தள்ளி போடாதீங்க. உங்களோட எதிர்கால வளர்ச்சிய குறித்தும், முன்னேற்றத்த குறித்தும் ரொம்பவே வருத்தப்படாதீங்க. அதிக அளவுல மனசுலயும், எண்ணத்திலயும் நெறைய குழப்பங்கள், விஷயங்கள போட்டு குழப்பிக்காம, நாள தெளிவா கொண்டு போறதுக்கு என்ன செய்ய முடியுமோ, திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. பலன்கள் பெருசா எதிர்பார்க்காம நாள கொண்டு போனாலே போதும். செலவுகள் அதிகமா தான் இருக்கு. பணப்பற்றாக்குறை இருக்கலாம். தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகள்ல நேர்மறையான அணுகுமுறை தேவ. இல்லன்னா, தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நெகட்டிவா யோசிக்காதீங்க. உங்களோட குழப்பங்கள்லாம் வேலைகள்ல கொண்டு வராம பார்த்துக்கிறது நல்லது. உங்களோட பொறுப்புகள திறமையா கையாள வேண்டியது அவசியம். தடை தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும். சமாளிக்க வேண்டியது கட்டாயமா இருக்கு. கவனம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்களோட குழந்தைங்க இல்லன்னா பெற்றோரோட வளர்ச்சி குறித்து கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி இருக்கு. 2 பேருக்குள்ளேயும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அ எ சு தொண சொல்ற வார்த்தைகளுக்கும், கருத்துக்களுக்கும் கொஞ்சம் மதிப்பு குடுத்தாலே போதும். நாள் அமைதியா போக வாய்ப்பு இருக்கு. குழப்பம் இல்லாம நாள கொண்டு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணம் பங்கு வர்த்தகத்துல ரொம்பவே சம்பாதிக்கலான்னுலாம் போட்றாதீங்க. அ இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. செலவு செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு செய்யுங்க. அது தேவையான செலவா இல்லையான்னு பார்த்து செய்றது நல்லது. பணத்துல கவனமா இருக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. தோள்கள்ல வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல கவனம்.
உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 5, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா கருநீலமா இருக்கு. நாள அமைதியா கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மீன ராசி. உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள், அது இல்லாம கவலைகள் ஏதோ ஒரு மன வருத்தம், இன்செக்யூர்ட் ஃபீல் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட செயல்கள செய்யும்போது ரொம்பவே கவனம், நிதானமா, பொறுமையா திட்டமிட்டு செய்யுங்க. அவசரப்பட்டு எந்த வேலையும் செய்யாதீங்க. பதட்டம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. மனச ஒருநிலைப்படுத்த கோயிலுக்கு போயிட்டு வரதோ, பிரார்த்தனை செய்றதோ நல்லது. உங்கள நீங்களே உற்சாகமா வச்சுக்க வேண்டியது அவசியம். உங்ககிட்ட இன்னைக்கு நாள் முழுக்க பொறுமையும், நிதானம், உறுதியும், தன்னம்பிக்கையும் இருந்தா நாள் உங்களுக்கு சாதகமா போகும். உறவினர்கள் வருகையால வீண் பிரச்சனைகள் கொஞ்சம் எழலாம். சூழ்நிலைகளை புத்திசாலித்தனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் லேசா எடுத்துட்டு போறது நல்லது. வேலைய பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை அதிகமா தான் இருக்கு. உங்களுக்கு சூழ்நிலைகள் கொஞ்சம் பதட்டத்தையும், பொறுமையா இழக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு சூழ்நிலையையும் புத்திசாலித்தனமா கையாளுங்க. அடுத்தவங்க உங்க மேல பழி போடாம பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு. தவறுகள் இல்லாம உங்களோட வேலைகள செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. சூழ்நிலைகள் சாதகமா இல்ல. எல்லார் கூடயும் அனுசரிச்சு போங்க. பிரச்சனைகள் ஏற்படாம பார்த்துக்கங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கிட்ட மனசு விட்டு பேச வேண்டியது அவசியம். இல்லன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களோட குழப்பம் துணைக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தி தேவையில்லாத அ பிரச்சனைகள் எழலாம். பசங்களாலயும் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்துல ரொம்பவே கவனமா தொணைக்கிட்ட பேசுறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பணத்த சேமிக்கிறது காரியமே கிடையாது. சாத்தியமே இல்ல. வரவு 1 இருந்தா செலவு 2 இருக்கு. அது உங்களுக்கு ரொம்பவே குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். பணப்பற்றாக்குறை இருக்கு. கடன் வாங்குற சூழ்நிலைகள் இருக்கு. புத்திசாலித்தனமா செலவுகள தள்ளி போடுறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களோட ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனமா இருக்கணும். அதே மாதிரி குடும்பத்தோட ஆரோக்கியத்திலயும் இன்னைக்கு செலவு செய்ற மாதிரி இருக்கு. கவனமா பார்த்து சூழ்நிலைகள கையாளுங்க. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 2, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா கடல் பச்சையா இருக்கு. நாள அமைதியா கொண்டு அனைவருக்கும் நன்றி, வணக்கம். திரும்ப சொல்றேன், இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கிட்டு, ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் போடுங்க. ஏன்னா லைவ்ல வந்து 15 மினிட்ஸ்க்கு யாரும் இல்லாம நம்ம திரும்பி போற மாதிரி இருக்கு. ஜெனரல் பப்ளிக் வந்துட்டு அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்காது. அ உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவை. அதே மாதிரி அ ஒவ்வொருத்தரும் லைக் பண்றவங்க, கூட ஒரு ஹைப்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதையும் பிரஸ் பண்ணீங்கன்னா நல்லதா இருக்கும். உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி. சில சுயஜாதகம் பார்க்க விரும்புறவங்க, இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில டிஎம் பண்ணுங்க. உங்களுக்கு அது மூலியமா சுயஜாதகத்தோட பலன் சொல்றதுக்கு வாய்ப்பா இருக்கும். அ இந்த தினசரி பலன் எல்லாமே நாள் எப்படி இருக்கோ, அதை எப்படி கொண்டு போறதுன்றது மட்டும் தான் இருக்கு. சுயஜாதகம் மட்டுமே உங்களோட தலையெழுத்தும், உங்களோட எதிர்காலத்தையும் நிர்ணயிக்கிற மாதிரி இருக்கு. அத தெரிஞ்சுக்கிட்டு பயனடையறது நல்லதா இருக்கும். உங்களோட ஆதரவுக்கு நன்றி. வணக்கம்.